தீபிகா வணக்கம். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் குறித்து வரக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் மிகவும் ரகசியமாகவும் விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் மாறி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய தகவலும் பார்க்கப்படுகிறது. இந்த தகவலை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதுவும் ஈரானுடைய பிரதமருடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்படுவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன தகவல் என்றால், ஈரானுடைய புதிய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய முஸ்தபா கமேனியினுடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது என்றும் அவருடைய மரண செய்தியை உலகம் விரைவில் அறியக்கூடும் என்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருப்பது என்பது அவருடைய உடல்நிலை குறித்த ஒரு மீண்டும் விவாத பொருளாக மாறி இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். என்றால் கடந்த பிப்ரவரி மாதம், அதாவது ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாட்டின் கூட்டு தாக்குதல் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருந்த அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். அவர் அதற்கு பிறகு ஒரு மாதங்களுக்கு பிறகுதான் அவருடைய உடல் இறுதிச் சடங்கு என்பது நடைபெற்றது. அதாவது மார்ச் 11ஆம் தேதி அன்று இறுதிச் சடங்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு நீண்ட நாட்கள் அவருடைய உடல் பதப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. இந்நிலையில் தான் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு ஈரானுடைய அடுத்த உச்சபட்ச தலைவராக முஸ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அவர் உச்ச தலைவராக கொண்டு வந்தது முதல் தற்போது வரையில் வெளி உலகத்திற்கு அவர் தற்போது வரையிலும் அதிகாரப்பூர்வமாக அவருடைய பேட்டியோ செய்தியாளர் சந்திப்போ உரையாற்றுவது எதுவுமே இல்லாமல் மிக ரகசியமாக தான் காக்கப்பட்டு வருகின்றது. இதுதான் மிகப்பெரிய விவாத பொருளையும் பேச்சு பொருளாகவும் சந்தேகத்தை ஏற்படுத்திய ஒன்றாக மாறி இருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டதை தொடர்ந்து பதவியேற்றதில் இருந்து, அதாவது புதிய தலைவராக முஸ்தபா கமேனி பதவியேற்றதில் இருந்து மக்களுடைய பார்வையிலிருந்து விலகி இருந்து வருகிறார் முஸ்தபா கமேனி. மிக நீண்ட காலமாக அவருடைய உடல்நிலை குறித்த செய்திகள் ஈரான் மறுத்து வந்தது. அவர் ஆரோக்கியமாக தான் இருக்கிறார், பாதுகாப்பு குறித்து ரகசியமாக வைத்திருக்கணும் என்று ஈரான் நீண்ட காலமாக தெரிவித்து வருகிறது. ஆனால் அவர் தற்போது கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்த புதிய தகவல்கள் தான் உலக அளவில் தற்போது பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. முஸ்தபா கமேனியினுடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது என்றும் அவருடைய மரண செய்தி கூட விரைவில் வெளியாகலாம் என்றும் கூட இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்த தகவலை எதை அடிப்படையாக எதை மேற்கோள் காட்டி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால், ஈரானுடைய அதிபர் மசூத் பெசாக்சியானுடைய அவருடைய நிர்வாகத்துக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்த தகவலை அடிப்படையில் அவர்கள் கூறிய அந்த தகவலை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடுவதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஈரான் அதிபர் மசூத் பெசாக்சியானுடைய அவருடைய நிர்வாகத்தினுடைய நெருங்கிய வட்டாரங்கள் என்ன தகவலை தெரிவிக்கிறார்கள் என்றால், கிட்டத்தட்ட அவர் கடந்த பிப்ரவரி 28 அன்று உச்ச தலைவருடைய வளாகத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயதுல்லா அலி கமேனி மற்றும் அவருடைய பிற குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதிலிருந்தே முஸ்தபா கமேனி எந்த அமைச்சரவை உறுப்பினர்களையும் சந்திக்கவில்லை என்றும் இரண்டு தரப்பிலும், அதாவது ஈரானுடைய அதிபர் தரப்பிலும் சரி இஸ்ரேல் ஊடகங்களும் சரி அதை மேற்கோள் காட்டியே இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கின்றது. எந்த நேரத்திலும் முஸ்தபா கமேனி இறக்கக்கூடும் என்ற செய்தி வெளியாகலாம். அவருடைய உடல்நிலை குறித்த செய்தி தற்போது ஈரானிய தலைமையின் உயர் மட்டங்களுக்குள் பரவி வருவதாகவும் அந்த வட்டாரம் தகவல் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் கூட தொடர்ந்து பார்க்கலாம். பிப்ரவரி 28, அதாவது அயதுல்லா அலி கமேனி மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்ற முஸ்தபா கமேனி ஒரு முறை கூட மக்கள் பார்வைக்கு அவர் தோன்றவில்லை. அவர் பெயரில் சில அறிக்கைகள் மட்டும்தான் அவ்வப்போது வெளியாகி வருகிறது. தொடர்ந்து அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் கூட முஸ்தபா கமேனி கவலைக்கிடமாக இருக்கிறார், பலத்த காயமடைந்திருக்கிறார், அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் இருக்கிறார் என்று செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் ஈரான் அதை மறுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இஸ்ரேல் ஊடகங்கள் தற்போது அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். முஸ்தபா கமேனி விரைவில் இறந்து விடுவார் என்ற செய்தி கூட வெளியாகலாம், அதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கின்றது என்று ஈரானுடைய அதிபர் வட்டாரத்தில் வந்த தகவலை அடிப்படையாக வைத்து இஸ்ரேல் ஊடகங்கள் இந்த செய்தி வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஈரான் இதை அதிகாரப்பூர்வமாக மறுக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் இது மிகவும் தவறான ஒரு கூற்று, அவர் மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் ஈரான் இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். பிப்ரவரி மாத தாக்குதலில் ஈரான் அதிபருக்கு ஏற்பட்ட, உயர் தலைவருக்கு ஏற்பட்ட அந்த காயங்கள் மிக தீவிரமானவை கிடையாது என்றும்
அவர் தற்போது நலமுடன் தான் இருக்கின்றார், அவர் பாதுகாப்பு கருதி ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று ஈரான் தரப்பில் மீண்டும் இஸ்ரேல் செய்திக்கு மறுப்பு தெரிவித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இதுவரையில் வெளியான செய்திகள் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது ஈரான் கூறக்கூடிய ஒரு கூற்று என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி மேம்போக்காக தெரிவிக்கவில்லை, ஈரானுடைய அதிபர் வட்டாரங்கள் தெரிவித்த தகவலை அடிப்படையாக வைத்துதான் இந்த செய்தி நாங்கள் வெளியிடுகின்றோம், அதாவது முஸ்தபா கமினி கவலைக்கிடமாக இருக்கிறார் இந்த செய்தி வெளியிடுகிறோம் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி என்பது உலக அளவில் மீண்டும் பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. தீபிகா.